சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிற இயேசு அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்தில் நம் தேவைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் பூமியில் உள்ள ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நம்முடைய அவசர தேவைகளுக்காக உறவினர்கள், நண்பர்கள் ஆகியவர்களிடத்தில் சென்று உதவி கேட்டால் அவர்கள் நமக்கு சிறிய உதவி செய்வார்கள். ஆனால் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு நம் தேவைகளுக்காக அவரிடத்தில் ஜெபித்தால் உடனே அவர் நம் ஜெபங்களை கேட்டு நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இயேசுதான் நம்மை ரட்சிப்பவர், நம்மை காப்பவர், எப்போதும் உதவி செய்கிறவர். அவரே நம் வாழ்விற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஜெபம். இயேசுவே, எனக்கு உதவி செய்து என்னை உயர்த்தும், ஆசீர்வதியும். ஆமேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.